பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் எடப்பாடி தொகுதியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சுவாரஸ்யமான டெவலப்மெண்ட். அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு ஒரே நாளில் 3 விஷயங்கள் அண்ணாமலை சம்பந்தமாக நடந்திருக்கு. அவர் தனி கட்சியை நோக்கி போகிறாரா அப்படிங்கிற விவகாரங்கள் பேசுபொருளாக மாறி இருக்கு. முதல்ல நீங்கள் குறிப்பிட்ட ரசிகர் மன்றம், எடப்பாடி தொகுதியில் ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற பகுதியில் தான் அந்த ரசிகர் மன்றம் அதனுடைய லான்ச் அப்படிங்கிறது நேற்றைக்கு நடந்திருக்கு. அதனுடைய ஃபோட்டோஸை கூட நம்ம நேயர்களுக்கு காட்டலாம். ஆனைப்பள்ளம் பக்கநாடு அப்படிங்கிற பகுதியில் யார் தொடங்கி வைக்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு இயக்குனராகவும் இருக்கிறார். பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் கலை கலாச்சார பிரிவிலையும் அவர் பொறுப்பில் இருக்கார். ஸோ அவர் அண்ணாமலைக்கான ரசிகர் மன்றம், முதல் ரசிகர் மன்றம் சேலத்தில் தொடங்குது அப்படின்னு நேற்றைக்கு போடுறாங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் அரசியலில் சூப்பர் ஸ்டார். ஓ, நீங்கள் எனக்கு என்னமோ சூப்பர் ஸ்டாராக இருந்தவரே அரசியலுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. அரசியலில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறாங்க. மேலே 3 வார்த்தை, ஏன்னா எல்லாத்துலேயும் இந்த மேலே 3 ஸ்கூல் பேட்ச்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது 3 வார்த்தை இருக்கும். படிப்போம், பயிற்றுவிப்போம், இந்த மாதிரிலாம். அது மாதிரி நேர்மை, புரட்சி, எழுச்சி அப்படின்னு 3 வார்த்தைகளை இல்ல மோட்டோவா அந்த நேர்மையை தூக்கி இருக்கலாம், தூக்கிட்டு வேற ஏதாவது போட்டிருக்கலாம். பால் பண்ணை, செங்கல் குவாரி அப்படின்னு வைக்கிறதா, அதெல்லாம் நம்ம அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்குள்ள நம்ம போகல. பட் அவங்க வைக்கிறது நேர்மை, புரட்சி, எழுச்சி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ இன்னும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆரம்பிப்பாங்களா ரசிகர் மன்றம்? இப்ப அதுதான் தொடங்கி வச்சது இவங்களா இருக்கு. இது எடப்பாடி அவர்களை நிச்சயமா சீன்ற வேலை. முதல் பாயிண்ட் எடப்பாடியை சீன்ற வேலை. 2வது, ஒரு அரசியல்வாதிக்கு ரசிகர் மன்றம்னு எப்படி ஆரம்பிக்க முடியும்? கட்சியில இல்லாதவங்க ஆரம்பிச்சா வேற, கட்சியில இருக்கிறவங்களே என்ன. இப்ப அடுத்து அவர் சினிமாவுக்கு வர போறாரா? ஹெச் ராஜா அங்கிருந்து இங்க வந்த மாதிரி இடைக்கணுமோ. ஹெச் ராஜா இப்போ அடுத்து படத்தில் நடிக்கிறார், ரிலீஸ் ஆக போகுது. அவருக்கு ரசிகர் மன்றம் தொடங்கிட்டு அவர் தமிழ்நாடு பாஜகவில் அரசியலிருந்து போன முதல் தலைவர் ஆயிடுவார். அதுக்கு முன்னாடி முந்திக்கணும் அப்படின்னு ஒரு உள்ள இருக்க போட்டியாவோ இது இருக்கலாம். இல்லை, ஏற்கனவே இவர் நடித்த அந்த கன்னட படமா அதை பார்த்துருப்பாங்க போல் இருக்கு. தலைவர் எவ்வளோ நடிச்சிருக்கிறாரு, அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் நம்ம வைக்க வேண்டாமா அப்படின்னு தொடங்கினாங்களா என்னம்மா? அடுத்து அதில் ஒரு மோட்டிவேஷன் வேர்டு வேணும்ல. உனக்குள் ஒரு லட்சியத்தை உருவாக்கு, லட்சியத்திற்காக உன்னை உருவாக்கு அப்படின்னு போட்டு அப்படி பஞ்சா இறக்கியிருக்கிறாங்க. முதல்ல இது எடப்பாடியை நேரடியாக சீன்ற வேலை. அதாவது அவருடைய தொகுதிக்குள்ளே கொண்டு போய் போடுறதுங்கிறது நீங்கள் தனி. இதுக்கு ஹைலைட் என்னென்னா, இதற்கு முன்பாகவே அண்ணாமலையாருக்கு ஒரு பேரவை இருக்கிறது, அதில் ஆட்களை சேர்த்துருக்குறாங்கங்கிற ஒரு செய்தியும் இருக்குது. அண்ணாமலையார் நட்பு பேரவை அப்படின்னு ஒரு பேரவையை ஆரம்பித்து ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம பார்க்க முடியுது. கடந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மையாருக்கு அதே போல் பேரவை இருந்தது. அதில் பொறுப்பிலிருந்து வந்தவர்கள்லாம் பல பேர் இருக்கிறாங்க. நயினார் அவர்கள் கூட ஜே பேரவையிலேருந்து வந்ததா என்னுடைய ஞாபகம். பட் அந்த மாதிரி நிறைய பேர் ஜே பேரவையிலேருந்து வந்தவங்க. அண்ணாமலையாருக்கு ஒரு பேரவை அப்படின்னா பாஜகவினுடைய வரலாறுலேயே இது கிடையாது. இதுக்கு முன்னாடி முன்னால் இருந்தவர்கள் மோடி பிரதமரான பிறகு தான் நமோ பேரவைங்கிற பேரில் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இதை ஆரம்பிக்கிறோன்னு ஆரம்பித்தாங்க. அது ஒரு மாதிரி போய் அதுக்கு பிறகு பிக்கப் ஆகலை. பாஜக அப்படி தனி மனிதர்களை ஒரு நாள் முன்னிலைப்படுத்தாது. அதனுடைய மாற்ற அண்ணாமலை ஒரு பேரவை, ஒரு ரசிகர் மன்றம்னும் போது 3வது என்ன அப்படிங்கிற பாயிண்ட் வருது. இதில் இருக்க அதே வரி, அரசியலில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா சூப்பர் ஸ்டாரையும் அவர் சந்தித்து இருக்கிறார். நேற்றைக்கு அவரே ஒத்துக்கிறாரு. இல்லை, ஆனால் அடிக்கடி நான் சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வருது. எங்கே சந்திச்சாரு? இதுக்கு முன்னால சந்திச்சாரு. அந்த ரஜினிகாந்த் அவர்களை அரசியலுக்கு அழைக்கணும் அப்படிங்கிற ரீதியாக சந்திப்புகள் நடந்தது. அப்போவே சில விஷயங்கள் பேசப்பட்டது. என்ன அப்படின்னா, இப்போ 2 பேர் போய் என்ன வேற அரசியல் பேசாமல் ஆன்மீகத்தையாக பேசியிருக்க போகிறாங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் இந்த இமயமலைக்கு போனீங்க இல்லையா, அங்கே பாபாஜி குகையில் நீங்கள் தியானம் பண்ணீங்களா? நான் போனப்போ பண்ணேன். நீங்கள் ரீசெண்டாக போயிட்டு இருந்தீங்களா பாபாஜி குகைக்குள்ளே போனீங்க. அந்த குகைக்கு பின்னாடி இன்னொரு சின்ன குகை இருக்கும். இதெல்லாமே பேசியிருக்க போகிறாங்க. ஆப்வியஸாக அரசியல். அதில் ஹைலைட் என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனோம்னா, அண்ணாமலையை ரஜினி கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வருவதுங்கிறது தான் ஆரம்ப கட்ட திட்டமாக இருந்தது. அவர் திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னார், நான் முதலமைச்சர் பதவிக்கெலாம் வரல. அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பக்கம் தமிழறிவு மினின்கிட்ட அர்ஜுனமூர்த்தியெல்லாம் வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நல்லவரை கொண்டு வருவேன், ஒரு நல்லவரை முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் விட்டார். இந்த பக்கம் ஆட்டுக்குட்டியோட ஐபிஎஸ் வேலையை விட்டு வந்து அப்படின்னா புத்தகத்தில் அத்தை படத்தோட அந்த நல்லவர் யாரா இருக்கக்கூடும் அப்படிங்கிற வகையில் இவரை ஒரு ப்ரமோஷனுங்கிறது 2 பக்கமும் தனித்தனியாக நடந்துகிட்டு இருந்தது. இது ஒருங்கிணைய வேண்டிய புள்ளிக்குள்ளே கொரோனா வந்துச்சு. அதுக்கு பிறகு அவர் உடல்நலம்னு ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அவர் எஸ் ஆகிட்டாலும், ஆக்சுவலாக இன்றைக்கி போகிற எனக்கு என்னமோ இன்னைக்கு ரஜினிகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது ஈஸியோங்கிற லெவலுக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் போயிட்டாங்க. ரஜினி கழுவுற மீனில் நழுவுற மீன். இளையராஜாவுக்கு பாராட்டு விழா ஏறி ஸ்டாலினை பழைய எதிரிகளையும் புதிய எதிரிகளையும்
எத்தனை பேர் வந்தாலும் நின்று சமாளிக்கிறவர்னு பேச வேண்டியது. 2 நாள் கழிச்சு மோடிஜி பிறந்த நாளுக்கு வானலாக புகழ வேண்டியது. அடுத்து சீமான் போய் பார்த்தா அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு மணிக்கணக்காக பேசணும்னு அவங்க சொன்னால் கண்டுக்காம அப்படி சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடல. அவருடைய பாலிசி வந்து நான் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படிங்கிற ஒரு பாலிசியை கையில் எடுத்திருக்காருன்னு பார்க்கலாமா? ஆனால் அவர் சொல்லி இல்லை அவரை வச்சு ஓட்டு வாங்கிடலாம்னு ஒரு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்குல்ல ரஜினி ரசிகர்கள், அரசியலுக்கு வரலாங்கிற ஆசையோடு இருந்தவர்கள் எல்லாம் அவங்க வந்து வேறு நிலையில் இன்றைக்கி இருப்பாங்க. இல்லை ஒருவேளை கூலி படத்தில் அந்த கடைசி சீன் அதை பற்றி எதுவும் பேசுகிறதுக்கு அண்ணாமலை போனாரா? கூலியில் நீங்கள் அந்த ஃப்ளாஷ்பேக் இதில் உங்களை சின்ன வயசில் காட்டினாங்களே சார், என்னமா இருந்தது சார்னு பேசினாங்களா? அப்போவே பேசணும்னு நினச்சேன், அவங்ககிட்ட மிஸ் பண்ணிட்டேன். இல்லை அடுத்தது நீங்களும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்க போகிற அந்த படத்தில் எனக்கு ஒரு ரோல் கொடுக்குறீங்களான்னு கேட்க போனாரா? என்ன பேசியிருக்க முடியுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஏதோ ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அண்ணாமலை மொதல் பாயிண்ட் சொன்னார். 2வது, நீங்கள் ரஜினியை சந்திச்சிங்களேன்னும் போது அது உண்மைதான் அவர் பொது வெளியில் ஒத்துக்கிறாரு. ரஜினி அதை அக்னாலேஜ் பண்ணல, ஃபோட்டோஸ் வெளியில் வரல, அடிக்கடி சந்திக்கிறது தான் போது இப்போ வேறு ஏதோ ஒரு பிளான் பி ஓடிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு கேள்வி வருது. இது 2. 3வது, நான் தனி வச்சு ஆரம்பித்தா உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிப்பேன்னு பத்திரிகையாளர்களுக்கு வேற ஒரு ஹூக்கை கொடுக்குறாரு. இல்லவே இல்லைன்னு அவர் மறுக்கலை. நீங்கள் அரசியலில் பேச வார்த்தைகளும் பேசப்படாமல் விட்ட வார்த்தைகளும் எடுத்துக்கிட்டால் அது கவனிக்கத்தக்கது தான். நான் ஆரம்பிக்கிறேன்னா தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னா கட்டாயம் சொல்லிட்டு தானே உங்களை யார்கிட்டையும் சொல்லுவேன்னா அப்படிங்கிறது 3வது ஒரு ஹூக்காக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அண்ணாமலை நேரடியாக டெல்லியினுடைய ஆசீர்வாதத்தோடோ அல்லது ஆசீர்வாதம் இல்லாமல் அவர் போகிறதுங்கிறது இன்னைய தேதிக்கு சாத்தியம் இல்லை. பல விஷயங்கள் சிக்கி இருக்கிறது. கட்சிக்காரங்களே இவ்வளவு பத்திரங்களெல்லாம் எடுத்து வெளியில் விடுறாங்கன்னா உளவுத்துறை இருக்கிறது, அத்தனை ஏஜென்சிஸ் இருக்குது, அவங்க கையில் எக்கச்சக்கமாக இருக்கும். இங்கே சிலர்லாம் அண்ணாமலையுடைய பினாமிகள்னு பட்டியலெல்லாம் எடுத்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மனசை வச்சு இடி ரைடு விட்டால் அதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறது. இல்லை, ஒருவேளை அண்ணாமலை அவர்களை வந்து இப்படியே மிரட்டி அவர் யாரு கூட போய் சேர்ந்தாலும் அதனுடைய லாபத்தை வந்து நம்ம அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மேலே இருக்கக்கூடிய பாஜக வந்து டபுள் கேம் ஆடுதோ அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்குது இந்த விஷயத்தில். அமித்ஷா மோடியை பொறுத்தவரை அவங்க ட்ரிபிள் கேம் வரைக்கும் கூட ஆடுவாங்க. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, செட்டு வரைக்கும் கூட ரெடி பண்ணுவாங்க. செட்டுக்கு மேலே ஆல்ஃபபெட் இல்லை, எக்ஸ்ட்ரா பிளானை கூட வைப்பாங்க. நம்ம அதை மறுதளிச்சிட முடியாது. பாஜகவை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்துலலாம் நம்பிக்கைக்குரியவர்களாக அவங்க இருப்பாங்களான்னா இல்லைங்கிறது தான் பல நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ என்ன கேம் பிளானாக இருக்கும்? ஏன்னா என்ன பேசப்படுகிறது, அவர் போய் டிடிவியை சந்திச்சதை ஒத்துக்கிறாரு, கூட்டணிக்கு நான் கூப்பிட போனேங்கிறாரு. இன்னைக்கு இதை செய்வதற்கு அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவில் யார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்கணும். முன்னாள் தலைவர்கள்லாம் 6 பேர் 7 பேர் இருக்காங்க சார், நீங்கள் யார், உங்களுக்கு என்ன ரோல்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஆனாலும் சமீபத்தில் வெளியே போனவருக்கு தானே. சமீபத்தில் வெளியே போனோம்னா நீங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது வேலையை எல்முருகன் செஞ்சாரா, டாக்டர் தமிழிசை செஞ்சாங்களா, டாக்டர் எல்முருகனோ, இல்லை யார் பண்ணாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ அதை யாரும் பண்ணலையே. ஒன்று நீங்கள் அப்போ ஒரே கல்ல 2 பாங்க அடிக்கிறீங்களா? டிடிவி தொடர்ந்து எடப்பாடியின் மீதும் விமர்சனம் வைக்கிறார், நயனாரின் மீதும் விமர்சனம் வைக்கிறார். நீங்கள் அவரை போய் பார்த்து அதில் அண்ணாமலை பயன்படுத்தி ஒரு வார்த்தை இருக்குது, நான் அந்த வார்த்தையை அப்படியே அவர் ப்ரெஸ் மீட்டில் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன். நம்மை நம்பி வந்தவர்களோடு நான் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினேங்கிறாரு. இந்த நம்மைங்கிறது யார்? உங்களை அப்படின்னு அண்ணாமலை என்கிற தனி மனிதரா, பாஜக என்கிற கட்சியா, என்டிஏ கூட்டணியா, தேசிய தலைமையா, கூட்டணி வேலைகளை முடிவு செய்த அமித்ஷாவா, யாரை நீங்கள் மீன் பண்ணுறீங்க? ஓபிஎஸ், டிடிவி. அதான் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நான் ஏன் நடத்துகிறேன்னா அவங்க நம்மளை நம்பி வந்துட்டாங்க, நம்ம கைவிட்டுறக்கூடாது என்பதற்காக நான் இதை செய்கிறேங்கிறாரு. உங்களுக்கு என்ன சார், நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பார்வையாளரா, டெல்லியில் இருந்து அனுப்பப்பட்ட பார்வையாளரா? இவ்வளவு கேள்விகள் வருது. நீங்கள் உடனே தேசிய பொதுக்குழு உறுப்பினர்னா தமிழ்நாட்டிலிருந்து 39 பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? பாஜகவில் தேசிய பொதுக்குழுவில் உங்களோடு இருக்கிற யாருக்கும் இல்லாத அக்கறை. இதுக்கு இந்த பிரஸ் மீட் விடும்போது அவருக்கு பின்னாடி சரத்குமார் இருக்கார், அவரும் ஒரு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தான். நீங்க அப்படி போற போக்குலலாம் சும்மா நாட்டு நலன் முக்கியம் இல்ல சார், நாட்டு நலன் முக்கியமா இல்ல முக்கியம். அதாவது ஒரே கல்லுல சொந்த கட்சியில் தனக்கு முரணாக இருக்கக்கூடியவரையும் கூட்டணி கட்சியில் முரணாக இருக்கக்கூடியவரையும் சேர்த்து எரிச்சல் ஆக்குவது என்பது நோக்கமா? நானும் இப்போ பவர்ல தான் இருக்கேன், என்ன ஒன்றும் அசைக்க முடியாது அப்படின்னு கூட பார்க்கலாம். இல்லை, இது அமித்ஷாவே செய்ய சொல்லி இருக்கிறாராங்கிற அடுத்த கேள்வியை தான் நம்ம வைக்கணும். என்ன அப்படின்னா, டெல்லியில் எடப்பாடி அவர்கள் அவரை சந்திக்கிறாரு, கூட அந்த தொழிலதிபர் இருந்தார், அமித்ஷா இவருடைய மகன் மிதுன் இருந்ததாக சொல்லப்படுது. இவ்வளவும் இருக்கு. இந்த விவகாரம் நடந்தபோது அமித்ஷா பேசியதாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, எடப்பாடி அவர்களிடம்
அதிமுகவில் யாரை சேர்க்கணும் என்ன ஏதுங்கிற கண்டிஷன்ஸை நாங்கள் வைக்க மாட்டோம், அதில் நாங்கள் தலையிட மாட்டோம், அது உங்கள் விருப்பம். என்டிஏல யாரை சேர்க்கணும் என்ன ஏதுங்கிறத நாங்கள் தான் முடிவெடுப்போம். கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவது, அவங்களுக்கு ரெட்டை இலை சின்னம் நீங்கள் கொடுக்க விரும்பலை அப்படின்னா நாங்கள் தாமரையில் கூட கொடுத்துக்குறோம், தனி சின்னம் கொடுத்துக்குறோம். இதில் நீங்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கக்கூடாது, அதில் நாங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசிக்க மாட்டோம் என்று அமித்ஷா அவர்கள் ரொம்ப உறுதியாக ரொம்ப மென்மையாக புரிய வேண்டிய வகையில் சொல்லிட்டாரு என்பதாக ஒரு செய்தி அங்கே டெல்லி தரப்பிலிருந்து, டெல்லி பாஜக அந்த வட்டாரங்களிலிருந்து ஊடகங்களுக்கு கசிய விடப்படுகிறது. ஆச்சா, அப்போ அந்த கண்டிஷனுடைய ஒரு நீட்சியாக நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறதாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுக்கு மேலே ஏன்னா நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட், இவர் போகிறாரு, அங்கே சந்திச்சுட்டு வந்துடுறாரு, நான் எடப்பாடி டிடிவி பேசுகிறார், எடப்பாடி இருக்கிற வரைக்கும் நாங்கள் போக முடியாதுன்னுறாரு. ஆன்மா மன்னிக்காது, வெற்றிவேல் அவர்களுடைய ஆன்மா, அவர் உடச்சிக்கிட்டு வந்து நாங்கள் கட்சிக்கு இது பண்ணி, வெற்றிவேல் அவர்கள் சமீபத்தில் மறைஞ்சார், அவருடைய ஆன்மா மன்னிக்காது, இந்த கட்சிக்காக உயிரே கொடுத்துருக்காரு அவர் அப்படின்லாம் அவர் உணர்வுபூர்வமாக பேசுகிறார். அரசியல்வாதிகள் உணர்வுபூர்வமாக பேசுவார்கள். வைகோ கட்சி ஆரம்பித்த போது தீக்குளித்தவர்களுடைய ஆன்மா இன்னைக்கு வைகோ இருக்கிற நிலைமைக்கு அவரை மன்னிக்குமாங்கிறதெல்லாம் தனி விவாதம். பட் அதை தாண்டி நம்ம பார்க்கும்போது எடப்பாடி போய் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வருகிறார், ஆற போடுறாங்க. செங்கோட்டையன் அமைதியாகிடுறார். அவர் அதுக்கு பிறகு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஆச்சா, ரெண்டாவது எல்லாம் முடிஞ்சு ரொம்ப காலம் ஆச்சு. அது முடிஞ்ச பிறகுதான் இவர் பார்க்கவே போனார். செங்கோட்டையன் அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கார். இது ஒரு பக்கம். இன்னொன்று, ஒரே நாளில் எடப்பாடியை போய் நயினார் சந்திக்கிறார். சந்தித்து நான் பயணம் ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் வந்தது நீங்கள் தான் தொடங்கி வைக்கணும், அந்த டாக்ஸ் நடக்கிறது. அண்ணாமலை டிடிவியை சந்திக்கிறார். அது லேட்டாக தான் மீடியாவுக்கு வந்தது, பட் சம்பவம் நடக்கிறது. இது ரெண்டும் நடந்ததும் நட்டாவை போய் நயினார் சந்திக்கிறார். ரெண்டு தரப்பிலிருந்தும் அமித்ஷா சொல்லப்பட்ட அந்த விவகாரத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அதிமுகவில் நாங்கள் சேர்க்கணும்னு கேட்க மாட்டோம், நாங்கள் உள்ளே சேர்க்கறதுக்கான டாக்ஸை தொடங்குகிறோம் என்பது தொடர்பான இன்புட்ஸை வாங்கிட்டு நயினார் டெல்லிக்கு போனாரா அப்படிங்கிற பாயிண்ட் வருது. இது நடந்து 2 நாட்கள் கழித்து அதிமுகவில் டாக்டர் வைகை செல்வன் சொல்லுகிறார், எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை யார் முதலமைச்சராக வைக்கிறாரோ எல்லாரும் கூட்டணிக்கு வரலான்னு ஒரு கடைசியாக ஒரு கொக்கியை போட்டு முடிக்கிறார். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டை நம்ம பார்த்தாலே ஏதோ ஒரு இடத்திற்கு இதை நகர்த்துவதற்கு கட்சி வேண்டாம், கூட்டணிக்குள்ளே வந்துருங்க, இது வெற்றி பெற்றுறது அப்படின்னா இது உறுதியாக இருக்குங்கிறத காட்டி எலெக்ஷனுக்கு பிறகு உள்ள சேர்க்கறதா என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கலாம். அது டிடிவி தினகரனுக்கும் கொடுத்த அழைப்பாக பார்க்கலாம். டிடிவி தினகரனுக்கும் அதை பேசதான் அண்ணாமலை போயிருப்பார் என்பதாக. ஏன்னா 1.5 மணி நேரம் நீங்கள் உட்காந்து என்ன மக்கள் அரசியல் இதில் நேபாளில் இப்படி ஆயிடுச்சு, இது பாலஸ்தீனத்துக்கு அந்த பக்கம் அவங்கள தனி நாடாக அங்கீகரிக்கலாமா கூடாதா, ஐக்கிய நாடுகள் சபையில் இவ்வளோ மோசமாக போயிருக்கக்கூடாது, உங்கள் ஊரில் என்ன இந்த முறை என்ன விவசாயமே போட்டிருக்கிறீங்க, நெல்லா கரும்பா, இதையா பேசியிருக்க போகிறாங்க. நிச்சயமாக அது மக்கள் அரசியலாகவும் இருக்காது. இந்த பாலிட்டிக்ஸ், ஹார்ட்கோர் பாலிட்டிக்ஸ் 26க்கானது, எதிர்காலம் என்ன, இந்த விவகாரங்கள் தான் பேசியிருக்க போகிறாங்க. அதில் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு விதமாக தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. இதில் கூடுதலாக ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, என்டிஏவில் முடிந்தால் சீமானையும் கூட்டி வருவதற்கான பேச்சுவார்த்தையும் கூட ட்ரை பண்ணலாம் என்பதாக டெல்லியிலிருந்து சில நகர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சீமானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சிலரும் அந்த வட்டாரங்களில் இருக்கக்கூடிய சிலருமே சில விஷயங்களை பிளான்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சீமான் உள்ளே வருவாரா அதெல்லாம் தனி விவாதம். ஆனால் அவர்கிட்ட என்ன ஒரு மாதிரியான ப்ரப்போசல் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 8% இருக்குது. விஜய் வந்து உங்கள் கட்சியில் இல்லாமல் ஒரு இளைஞர் வாக்கு அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எரோடாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உள்ளே வந்துட்டு சில எம்எல்ஏக்களை ஜெயிச்சு இல்லை அதே ஓட் % வாங்கிட்டீங்கன்னா இவங்களோட சேரும்போது அதிமுகக்குள்ளே வரும்போது கூட சேரும்போது ரீட்டைன் பண்ணுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் விஜய்னு வரவனால நீங்கள் பாதிக்கப்படலைங்கிற மாதிரி அதை காட்டிட்டு போகலாம். ஆனால் விஜயகாந்துக்கு அந்த 2006க்கும் 2011க்குமான டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஜெயலலிதா கூட்டணி வைத்த பிறகு எம்எல்ஏக்கள் நீங்கள் இவ்வளோ ஜெயிச்சிங்க 40 சீட் வாங்கிங்கிறது பேசு பொருளாக போயிடுச்சே தவிர அந்த வாக்கு சதவீதமும் ஆப்வியஸாக அது வெற்றி கூட்டணிங்கிறதால அவருக்கு ஏறினதாக போய் அது அப்படி போனதுனால அந்த ஒரு பர்செப்டிவ் வந்துடும். பர்செப்ஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பலவீனம் ஆகலைங்கிற மாதிரி கொண்டு போயிடலாங்கிற ஒரு தியரியை வச்சு சீமானை நெருங்குவதற்கு சில வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள். அது கனியலாம் கனியாமலும் போகலாம், பட் அந்த முயற்சியும் நடக்கிறது அப்படின்னு தான் அடிக்கோடு. ஆனால் அவருடைய திசை வழி பயணம் வேற. இங்கே வரும்போது இருக்கக்கூடிய ஓட்டு கூட லாஸ் ஆகலாம், சீமானுக்கு போடலாம் அப்படிங்கிற ஓட்டு கூட லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர் 2 பேரையும் திட்டி தான் வாக்கு வாங்கியிருக்காரு, அதில் மாற்று கருதே இல்லை.
எல்லாரையும் அண்ணம்பாரு சித்தப்பாம்பாரு எங்கள் பெரியப்பாம்பாரு. ஆனால் கடைசியில் ஓட்டு கேட்கும்போது அது வேறு விதமாக போயிடும் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை சீமான் அதற்கு இசைந்து கொடுப்பாராங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஷின். ஏன்னா நீங்கள் சீமானை கூப்பிட்டா எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்கிறது இருக்குது. அவருக்கு நீங்கள் குறைஞ்சது 40 கொடுக்கணும். நான் சொல்கிறது குறைஞ்சது. அவருக்கு குறைஞ்சது 40ன்னா பாஜகவுக்கு எவ்வளோ போகணும், பாஜக கூட கூட்டிகிட்டு வர கட்சிகளுக்கு எவ்வளோ போகணும். இப்படியே இதுலாம் நீங்கள் கழிச்சு இதுவே ஒரு 90 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ எவ்வளோ சீட்டில் போட்டியிட முடியுங்கிற கேள்வி இருக்குது. பாஜகவை விட மிக அதிகமான சீட்டுகளில் போன முறையே பாமக ஒரு சீட்டு கூட வாங்கி போட்டியிட்டது. அப்போ அவங்க கூட கேட்பாங்க. இதெல்லாம் சிக்கல்கள்ன்றது பின்னாடி வரக்கூடியதாக இருக்கும். சீமான் உள்ளே வந்தாருன்னா அவர் எதிர்பார்க்குறது கூடுதலாக இருக்கும். அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக எவ்வளோ நாள் இருந்துட்டார். அவர் இறங்கி வர்றதே கஷ்டம். வந்தாலுமே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப குழப்படியாக இருக்கும். பட் பாஜக சில முயற்சிகளை எடுக்கிறது திமுகவை தோற்கடிக்கணுங்கிறதுல. இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் இதில் இருக்குது. இதில் சீமானை நெருங்குவதாக கசியை கூட விடப்பட்டிருக்கலாம். அதுக்கான முயற்சிகள் இல்லாமல் கூட இருக்கலாம். இல்லை அவர் வரமாட்டார்னு அவங்களுக்கே உறுதியாக தெரிஞ்சிருக்கலாம். டிடிவி கிட்ட அண்ணாமலையை போய் அனுப்புவது, ஓபிஎஸ்ஸை நான் சந்திப்பேன்னு சொல்வதன் மூலமாக ஒருவேளை டிடிவியோ ஓபிஎஸ்ஸோ விஜயோடு நெருங்குவதற்கு ஒரு தடையை ஏற்படுத்தலாம். நம்ம கூட வரலாம்னு பரவாயில்ல, இவங்க அங்கே போய் அதை உறுதியாக்கினா அதிமுக பாஜகவினுடைய அந்த பெர்செப்ஷன் காலியாகும் என்பதற்காகவும் இதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடம் தான் அமித்ஷாவினுடைய நீங்கள் குறிப்பிட்ட அவங்களுடைய தந்திரங்களில் ஒன்றாகவும் நம்ம பார்க்கணும்.